சூரிய குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் தான் இந்த பூமி. பூமி சூரியனை சுற்றி வருவதோடு தன்னைத்தானே சுற்றி வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சூரியனை சுற்றி வர காலத்தை ஒரு ஆண்டுன்னும் தன்னைத்தானே சுற்றி வர காலத்தை ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம்னு சொல்கிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மறைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம உலகத்துடைய பருவநிலை மாற்றத்திற்கு முக்கியமான காரணியாக இருக்குது. எஸ், பூமி அதாவது எர்த்து எப்பயுமே கோள வடிவத்தில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கோள வடிவத்தில் உள்ள பூமியானது தன்னுடைய அச்சில் சுழலும்போது கொஞ்சம் சாய்வாகத்தான் சுற்றி வராங்க. எர்த்துடைய பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்லேருந்து தோராயமாக 23.5 டிகிரி சாய்வாக சுற்றி வராங்க. இந்த சாய்வான சுழற்சி தான் காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணியாக அமையுது. கோடைக்காலம், குளிர்காலம் மாதிரி பருவகால மாற்றங்களும் ஏற்படுது. அதாவது பூமி சாய்வான அச்சில் சூரியனை சுற்றி வரும்போது வருடம் முழுவதும் சூரியனுடைய டைரக்ட் சன்லைட் பூமியோட பல பகுதிகளில் விழும். ஸோ நார்த் போல், அதாவது பூமியுடைய வடதுருவம் சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கிறதுனால வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளுக்கு கோடைக்காலம் இருக்கும். அதே நேரத்தில் தென் துருவம் சூரியனை நோக்கி சாய்ந்து இருந்தால் தென் துருவத்தில் உள்ள நாடுகளுக்கு கோடைக்காலமும் வட துருவத்தில் உள்ள நாடுகளுக்கு குளிர்காலம், அதாவது வின்டர் சீசன் இருக்கும். இப்படியே மாறி மாறி சூரிய ஒளி படும் இடங்களில் எல்லாமே பருவகால மாற்றம் ஏற்படுது. இந்த பூமியுடைய சாய்ந்த அச்சு எப்பயுமே ஒரே திசையில் மட்டும்தான் சாய்ந்திருக்கும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, பருவநிலை மாற்றம் எப்பயுமே பூமியோட சாய்வான அச்சை பொறுத்தே இருக்கும். மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை பொறுத்து மாறுபடாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம பூமியோடைய அச்சு சாய்வாக இல்லாமல் நேராகவே சுற்றி வந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒவ்வொரு சீசனும் மாறி மாறி வருமா, அல்லது ஒரே சீசன் தான் எப்பயும் இருக்குமா, அல்லது பூமியில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாதா? இதற்கான விட உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் டாடா.